ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம், மேஷராசியில் சந்திரன் நமக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சுக்கிரனும் கூடவே சேர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நல்ல ஆதிக்க பலம் இருக்கும். இப்போ வேலைக்கே போகல, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஒரு நம்மளை மதிப்பு கௌரவத்தோடு நடத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பெரிய மனிதர்கள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு தர்ம காரியங்கள் சம்பந்தப்பட்டு சிந்திக்கிறது மற்றும் நம்ம தொழில் சார்ந்த நிகழ்வுகள், தொழில் சார்ந்த திட்டங்கள் அதையெல்லாம் வகுத்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சுக்கிரன் இருக்காருங்கும்போது யாரெல்லாம் சுக்கிரனுடைய தொழில் பாக்கியம் பெற்றிருக்காங்களோ, ஆபரண தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இன்டீரியர் டெக்கரேஷன், இது மற்றும் சொகுசு வாகனங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது, அழகு சாதனங்கள், விவசாயத்துலேயும் சரி, உடைகள் சம்மந்தப்பட்ட அலங்காரத்துலேயும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். சுக்கிரன் 8ஆம் பாவு 12ஆம் பாவு நட்சத்திரமாக வந்தவர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஜூன் 23 திங்கட்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 3:16 வரைக்கும் இருக்குது. முதல் நாள் ஈவினிங்கே ஆரம்பிச்சிருது. சூரியனுடைய நட்சத்திரம், நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சூரியனை போல் செயல்படும் பொழுது சூரியன் மிதுனத்தில் விரை ராசியில் ராகுவை போல் செயல்படுறாரு. ராகு வேறு 8ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். திடீர் முடிவுகளை எடுக்காதீங்க. வாகனம் போகும்போதும் டிரைவ் பண்ணும்போதும் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகள், புது பிரயாணங்கள் தவிர்க்கணும். வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டால் நல்லது. இல்லைன்னா அதன் மூலமாக நமக்கு மேலும் மேலும் நம்மளை இல்ட்ரீட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். அதாவது சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. லாபஸ்தானம், மகிழ்ச்சி இருக்கும், சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கலைத்துறைகள் இதில் இருக்கவங்களுக்கு, செய்தி விளம்பரத்துறை இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்குற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நாள். ஜூன் 25 புதன்கிழமை, மிருகசிரீஷ நட்சத்திரம். அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 தொடங்கிறது. இந்த புதன்கிழமையில் காலையில் 10:40 வரைக்கும் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி பேச்சினால் ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு ஒரு மாற்றங்கள் அல்லது ஒருத்தரை போய் சந்திக்கிறது, முக்கிய பிரமுகரை சந்திக்கிறது, இது மாதிரியான நிகழ்வுகள், கோவில் வழிபாடுகள், பூர்வீகம் சார்ந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஜூன் 26 வியாழக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் காலையில் 8:46 தொடங்குகிறது. இந்த குருவை போல செயல்படக்கூடிய நாள் என்பதனால குரு 12ல் இருக்குது. குரு ராகு நட்சத்திரத்திலையும் ராகு குரு நட்சத்திரத்திலையும் தனி பதிவுகள் போட்டிருக்கேன், சார மாற்றம்னு, அதை பார்த்துக்கோங்க. குரு ராகுவாகவே செயல்படுறதுனால இன்றைக்கி சுப செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் புது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது, அது மாதிரியான சிந்தனைகள், புதுசாக வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இருக்கிறது. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை, பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கே சந்திரன் வந்துடுறாரு. சனியினுடைய நட்சத்திரத்தில் இயங்குறாரு. சனி பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தகப்பனார் சம்மந்தப்பட்டது, பொருள்கள் வரவு மற்றும் கமிஷன் வகை பொருள் வரவுகள், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மூளை உழைப்பு சார்ந்த பணியில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆதாயமான நாளாக அமைகிறது. ஜூன் 28 சனிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 6:36 தொடங்குகிறது.
லக்னத்திலேயே சந்திரன் புதனாக செயல்படுகிறார். புதனும் லக்னத்திலே தான் இருக்கார். ஆனால் சனி நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் பொருள் வரவுக்கு நல்லா இருக்குது. புதுசாக நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோம்னா அந்த ஐடியாவில் சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் நமக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு மாற்றத்துக்கு அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அல்லது இன்டர்னல் சேஞ்சஸோ நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:33க்கு மக நட்சத்திரம் 2ஆம் வீட்டில் சிம்மராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. செவ்வாயும் அதே கேதுனுடைய மக நட்சத்திரத்தில் இருக்காங்க. சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது மெயினாக ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், பில்டிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். காவல்துறையில் இருப்பவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில், பல் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஜூன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:20க்கு பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு மற்றும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார். அதனால் நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த நபர்களை சந்திக்கிறது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கிற நிகழ்வுகள் நடத்தி தர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது. ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:53க்கு உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் நம்ம லக்னத்தில் 2ஆம் வீட்டில் இருக்குது சிம்மராசியில், 3 பாதம் நமக்கு 3ஆம் இடத்துல கன்னி ராசியில் இருக்குது. ஆனால் சூரியன் 12ல் இருக்கார், ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியனும் குருவும் இணைகிறாங்க. அப்படிங்கும்போது 12ஆம் இடத்துல இணைகிறாங்கங்கும்போது புதுசாக யாரையாவது நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல், புது தொழிலில், மறைமுகமான தொழில்களில் ரகசிய நடவடிக்கையில் ஈடுபடுறது, இதெல்லாம் நமக்கு சிரமத்தை கொடுக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே குரு ராகு சாரமாற்றம்ங்கிற 12 லக்ன பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், கடக லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு போட்டிருக்கேன். 8-12 குரு ராகு பரிவர்த்தனை. அதில் சூரியன் குருவோட சேர்ற நாள் இன்றைக்கி. சந்திரன் சூரியனை போல் பலன் தரக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் கைப்பொருளில் ஜாக்கிரதையாக இருக்கணும், பேச்சுவார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள், டார்ச்சர் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு திசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்து குரு ராகு தொடர்பு இல்லாமல் இருந்தால் இது சின்ன சஞ்சலத்தோடு போயிடும், பெருசாக பாதிக்காது. 8-12ங்கிறது எப்படி வேணாலும் வேலை செய்யும். ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது பொருள் நஷ்டம் வரலாம், வேலையில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படலாம், உறவுகளில் சில பிரிவுகள் ஏற்படலாம், பூர்வீக சம்மந்தப்பட்ட மைனஸும் ஏற்படலாம். ஸோ இப்படியெல்லாம் அந்த 8-12 இருக்குது. அந்த பதிவுகளையும் பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்த்து 12 பாவத்துக்கு செயல்படுற கிரகம் எதுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வழிநடத்தி இந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு எளிதாக உங்கள் நிகழ்வுகளை நீங்களே வழிநடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.